இன்னைக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட வைராக்கியம் எனக்குள்ளேயும் வேணும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தோடு நோக்கத்தோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைக்காக நான் மகிமை செலுத்துகிறேன். சரி, இப்பயே மணி நான் கொஞ்சம் என்னன்னு தெரியல, இன்னைக்கு இந்த சர்வீஸ்ல கொஞ்சம் என்னுடைய இந்த அழைப்பை குறித்து கொஞ்சம் ஆழமா பேசும்படியாக தேவன் கிருபை செய்ததுனால கொஞ்சம் நான் பேசிட்டேன், டைம் போயிடுச்சு. ஆனால் நான் கரெக்டா முடிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. வாசிங்க. உலகத்தினுடைய அன்புக்கும் உலகத்தினுடைய வைராக்கியத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வைராக்கியத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? உங்களுக்குள்ள வைராக்கியம் இருக்குதா? பக்கத்துல கை பிடிச்சிக்கல். எப்பா உனக்கு வைராக்கியம் இருக்கா? சபைக்கு கரெக்ட் டைமுக்கு வரணும்னு வைராக்கியம் இருக்கா? ஒரு வாரம் கூட விடாம வரணும். என்ன எல்லாம் இல்ல என்னை பார்க்கும்போது என்னை பார்க்கணும், கையை பிடிக்கும் போது கையை பிடிக்கணும், பைபிளை படிக்கும் போது பைபிளை படிக்கணும். எல்லாம் கையை பிடிங்க, கையை பிடிங்க. உனக்கு வைராக்கியம் இருக்குதாப்பா? சபைக்கு ஒரு பேரையாச்சும் கூட்டிட்டு வரணும்னு வைராக்கியம் இருக்குதா? முதல்ல உனக்கு வாஞ்ச இருந்தாதான் வைராக்கியம் வருமா? உனக்கு விருப்பம் இருந்தாதான் ஆட்களை கூட்டிட்டு வருவேன். நீ முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்புவாரு. நீங்க தூங்கிக்கிட்டே கிடந்துட்டு பாஸ்டர் என்னப்பா ஆளு இல்லையா? ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டீங்களா, இங்க வாடா, ரோட்ல இங்க வாடா, ஐயோ சொல்லிட்டாரா, ஒரு ஆளை இழுத்துக்கிட்டு வந்துடக்கூடாது. நீ முழங்கால் பண்ணிட்டு உண்மையாவே இந்த தேவன் சின்ன ஜெபம் பெரிய மாற்றங்களை கொண்டு வர. கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. எலியா ஒரு சின்ன ஜெபம் தான் சார் பண்றான். அவனுடைய ஜெபம் பெரிய ஜெபம் கிடையாது. என்னை கேட்டருளும் ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன். ஆண்டவர் 8 பேரை கொடுக்க முடியும்னா ஒரு ஆளை கொடுக்க மாட்டாரு. பக்கத்துல கையை பிடிச்சிக்கல. ஒரு ஆளு ஒன்னாரு கொண்டு வர மாட்டேன். 1 கிலோ பிரியாணி மட்டும் திங்கிறதுக்கு 4 பேரோட போறீங்க. ஹலோ, மேலெல்லாம் உறைஞ்சு போய் இருக்கிறீங்களா? ஒரு பேரையாவது நான் கூட்டிட்டு வருவேன்னு சொல்றவங்கள ஒரு ஆளிலே சொல்லுங்க பாப்பா. கர்த்தர் நல்லவர். பரவாயில்ல, தேவன் உங்களோடு பேசும்படியாக எடுத்து கலாத்தியர்களுடைய புஸ்தகம் 3 காரியங்கள், முடிஞ்சா 2 காரியங்களை மாத்திரம் சொல்றேன். இல்ல நான் 3வது கூட்டத்திலே சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே தேவ வைராக்கியம் வந்ததுக்கான நோக்கத்தை காண்பித்து கொடுத்து தேவன் அவனை கொண்டு செய்த காரியங்களையும் காண்பித்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. முதல்ல நம்மள்ட்ட இருக்கிற வைராக்கியம் என்ன வைராக்கியம்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாகிய, பரிசுத்த ஆவி பெற்ற தேவ பிள்ளையாகிய, ஜெபம் பண்ற தேவ பிள்ளையாகிய, பைபிளை படிக்கிற தேவ பிள்ளையாகிய உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் ஒரு வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியம் என்னங்கிறது பார்த்துட்டு அப்புறம் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சான், அந்த வைராக்கியத்தை காண்பித்து கொடுக்க என்ன சொல்றது நேரங்கள் போதுமானதா இருந்துச்சுன்னா இன்னொரு மனிதனை காண்பித்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். இல்லைன்னா அதோட முடித்து விட கர்த்தர் உதவி செய்வாராக. எடுத்து வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதின அப்போஸ்தலன் பவுல் எழுதினது 5, 19, 20, 21 3 வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. நேரம் ஓடிக்கிட்டு இருக்க. மாம்சத்தின் கிரியைகள் நினைங்க சிஸ்டர், அப்படியே கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்கப்பா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம இதெல்லாம் என்ன செய்வோம்? பெரிய பாவம். சொல்லுங்க பாப்பா. இப்பெல்லாம் ஒருத்தர் இருந்துட்டு வந்துட்டானா உள்ளார நம்மளாம் அப்படியே என்ன சொல்றது, அவனை அப்படியே குத்தி ஏத்தி சிலுவையில ஏத்தி அவனை எங்கெங்க அனுப்பணுமோ அனுப்பிடும். அப்படித்தானே? இயேசு ஒருவனையும் குறைவுபடுத்தாதவர், குற்றப்படுத்தாதவர், காயப்படுத்தாதவர். யாரையாச்சும் நீ காயப்படுத்திட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறியாங்க? பக்கத்துல கையபடி. நம்ம வாயுதாப்பா, சொல்லுங்க, வாயுதாப்பா காவா மாதிரி திறந்துட்டு அடுத்தவனெல்லாம் கத்தி எடுத்து குத்துதான். நம்ம வாயை மட்டும் கொஞ்சம் சும்மா இருந்தா நான் போதுமா, நம்ம நல்லா இருந்துருவோம். உண்மையாவே சரி. ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் பாவம்னு சொல்ற உன்னுடைய வாழ்க்கையில இப்ப பாருங்க, இதுல ஒரு காரியம் வருகிறது. இது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் நம்மளுடைய ஜெபமும் நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய வைராக்கியமும் மாறிவிடும். படிங்க, இப்ப பொறுமையா படிங்க சிஸ்டர். அந்த இதுல இருந்து படிங்க. விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு அடுத்தது படிங்க. படிங்க. பில்லி சூனியம் நல்லா பாருங்க. ஒவ்வொன்றா வாசிங்க சிஸ்டர். நீங்க சூனியெல்லாம் வைக்க வேண்டியதுல நம்ம ஆளுங்க தான் நிறைய சூனியம் வச்சுக்கிறான். நான் ஒரு நாட்கள்ல சூனிய வச்ச ஆளுங்களுடைய வாழ்க்கையில இருந்தேன். இன்னைக்கு எங்கடா சூனிய ஒரு 1.5 வருஷமா பிசாசு பிரச்சனையில இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து விடுதலை ஆக்கப்படும் போது ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், வந்தவங்க எல்லாமே வெறும் சூனியக்காரை, வேற எங்கேயும் இல்லை, நம்ம ஆட்களா தான் இருக்கிறாங்க எல்லாம். ஏன்னா சூனியம் வைக்கிறதே இங்கே தான் இருக்குது. அடுத்தது படிங்க சிஸ்டர். நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, உங்களை சொல்லல ஆண்டவர். பகைகள் சொல்லுங்க பாப்பா. அவன் மூஞ்சிய பார்த்தா கூட என்னால பிடிக்கவே பிடிக்காது பிரதர். ஐயோ உனக்குள்ள பேய் இருக்குன்னு அர்த்தம். பக்கத்துல கையை பிடி. அதுக்காக தான் சொல்றது, அப்பப்ப கையை பிடிச்சு மூஞ்சியை பார்த்து சிரிச்சுக்க. அவன் பண்ண ஏதாச்சும் ஒன்று குற்றமா வரும், சிரிச்சுக்கிட்டேன்னா அப்ப ஆண்டவர் சொல்லுவார் உனக்கு.
பக்கத்துல கையை பிடிங்க, என்ன பார்க்காதீங்க, பக்கத்துல கை பிடிச்சு. பகை நம்மள்ட்ட இருக்க கூடாது. பகையை இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செஞ்சாரு? அப்படியே சிலுவையில அரைஞ்சு ஒப்பு கொடுத்தா. என் மாமிய மூஞ்சிய பார்த்தாவே எனக்கு எரியுது பிரதர். பேய் உனக்குள்ள இருக்குது. ஐயோ, நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு, நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அடுத்தது படிங்க. விரோதங்கள் சொல்லவே வேண்டாம். அடுத்தவனோட நம்ம என்ன செய்யறது? விரோதம் பகைக்கிறது. செத்தா வாழ்ந்தா போக மாட்டேன் பிரதர் எங்க அம்மா வீட்டுக்கு. செத்தா வாழ்ந்தா என் அண்ணனோட 10 வருஷமா நான் பேசாம இருக்கேன் தெரியுங்களா? அடேங்க அப்பா, நான் பெரிய விசுவாசி. நீ பரலோகமே போக மாட்டேன். ஐயோ, நிறைய பேர் ஆபரேஷன்ல எல்லாம் அவுட் ஆயிட்டீங்க மாதிரி இருக்கு. ஏசு சாமி, அவர் சொல்றது எனக்கு தெரியாது, யாரோட சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிங்க. கண்ட சகோதரன்ட்ட உன்னால நேசிக்க முடியலனா காணாத தேவனை எப்படி நீ பாப்ப? ஏசப்பா என்னோட பேசுங்க பேசுங்க, எந்த இயேசு பேசுவார் உன்னோட? சொல்லுங்க, கேளுங்க அவங்கள்ட்ட. எந்த இயேசு பேசுவாரு? கேளுங்க, படிங்க. அடுத்து வைராக்கியங்கள். இங்க தான் சொல்ல வரேன், உலகத்தினுடைய வைராக்கியத்துக்கும் இயேசுவினுடைய வைராக்கியத்துக்கும் வேற. நீ உலகத்துல வைராக்கியம் என்னன்னா, எப்படி இருந்தாலும் சரி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி நான் பண்ணி இதா இதுங்கடா கல்யாணம் கட்டணுடா, இது ஒரு வைராக்கியம் தான். எப்படி இருந்தாலும் நான் என்ன செய்யறது, அப்படியே அமெரிக்காவுக்கு போய் நாசா வீசா வாங்கி நாசமா போயிடணுங்கிறது ஒரு வைராக்கியம் தான். இல்லைன்னு நான் சொல்லல. புரியுதா நான் சொல்றது? விளங்குதா? நிறைய பேத்துக்கு விளங்குது. என்ன சொல்றது? அப்ப இப்படியும் வைராக்கியம் இருக்குது. இன்னொன்னு இதுல, எங்க அண்ணன் எப்படியாவது நான் அதை ஆட்டே போற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்டா. எங்க அப்பா 100 பவுனை சேர்த்து வைக்கிற வரைக்கும் எனக்கு இதே இருக்கிறது பயங்கர வைராக்கியம் வருது எனக்கு. இது உலகத்தினுடைய வைராக்கியம். ஆண்டவருக்குள்ள வைராக்கியம் என்னது? 10 அதிகாரமாச்சு படிக்காம நான் சாப்பிட மாட்டேன். இப்படி எங்கேயும் சொல்லியிருக்கேன்னு கேளு, கையை பிடிச்சு கேளு. ஐயோ ஏசப்பா, என்னடா இவனை கொண்டாந்து ஏத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. 10 அதிகாரம் படிக்காம நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி என்னைக்காச்சும் உனக்கு வைராக்கியம் வந்திருக்காப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நான் கிடையாது. நீங்க நான் என்ன எதுவுமே சொல்லாதீங்க, பைபிள்ல இருந்தா நான் எதா இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுவீங்க நீங்க? ஆமா, இந்த தேசத்திற்காக எங்க பாஸ்டர் வைக்கக்கூடிய எத்தனையோ மீட்டிங்காக நான் முழங்கால் படிட்டு கண்ணீர் விடுறதுக்கான ஒரு வைராக்கியம் வந்திருக்கான் உனக்குள்ள. இந்த வாரத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் பிரதர். என்ன சொல்றது? ஒவ்வொரு வாரமும் ஒரு மனுஷனுக்காவது நான் சுவிசேஷத்தை சொல்லுவேங்கிற ஒரு வைராக்கியம் எடுத்திருக்கீங்களா? பக்கத்துல கேளுங்க, அப்படி கேளுங்க, அப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்டுருங்க. முறைச்சாலும் ஏதாச்சும் வைராக்கியம் வந்திருக்கா? இப்படி இதுதான் தேவனுடைய வைராக்கியம். சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம்.